வந்துட்டேல்ல, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம்ல. இல்ல சொம்பு தூக்கி இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? யாரு பிராது கொடுத்துருக்கிறது? இன்னைக்கு பஞ்சாயத்து நம்ம முனியம்மா கிளவி இருக்குல்ல, அதுதான் தான் மகன் மேலேயே பிராது கொடுத்துருக்கு. முனியம்மா முனியம்மா முனியம்மா. வணக்கம் நாட்டாயி அம்மா, நான் தான் முனியம்மா. என் மகன் மேலதான் பஞ்சாயத்து. என்ன முனியம்மா, மகன் மேலேயே பிராது கொடுத்துருக்க? என்ன விஷயம்? கொடுமை கிடுமை பண்றானா? சொல்லி பேசிக்கலாம். நாட்டாயி அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. என் மருமகளும் மகனும் சேர்ந்துட்டு ஒரு கூத்தடிக்கிறாங்கம்மா, அதுக்குதாம்மா பிராது. சரி சரி, கூப்பிடுவோம் மகனையும் மருமகளையும். எப்பா பழனி, பார்வதி, சத்த வாங்க. ஏ கிழவி, என்ன இங்க வந்து நிக்கிற பஞ்சாயத்தை கூட்டிட்டு? என்ன விஷயம்? ஏதா இருந்தாலும் வீட்லயே பேசிருக்க வேண்டியதானே? வீட்டுல பேச வேண்டிய விஷயமா இருந்தா வீட்டுல பேசியிருக்க மாட்டேனா? இது பஞ்சாயத்துல தான் பேசியாகணும். அம்மா நாட்டாயி, நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்கம்மா. முனியம்மா, முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாட்டாயி கிட்ட பேசிக்குவோம். அம்மா நாட்டாயி, இவ என் மவ வயிற்று புள்ள, என்னோட பேத்தி. இவ தாயும் தகப்பனும் ஒரு விபத்துல போய் சேர்ந்துட்டாங்கம்மா. அது சரி, இப்ப என்ன விஷயமா வந்திருக்க சொல்லு. நாட்டாயி, இது தாய் தகப்பன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மாமனை அப்பனா நினைச்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அவங்க தாய் மாமனும் அத்தையும் சேர்ந்துக்கிட்டு இந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறாங்க. நாட்டாயி, என்ன கிழவி சொல்ற? என்ன கொடுமைப்படுத்துறாங்க? தெளிவா சொல்லு. நாட்டாயி, இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை, நல்லா படிப்பா. அவங்க தாய் தகப்பன் போனதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போறதை நிப்பாட்டிட்டு வீட்டு வேலையெல்லாம் வாங்குறாங்க. நாட்டாயி, என்ன பழனி, என்ன சொல்லுது உங்க ஆத்தா? உண்மைதானா? ஏ கிழவி, சும்மா இருக்க மாட்டேன். நாட்டாயி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாட்டாயி. இந்த கிழவி என்னமோ பித்து பிடிச்சி பேசிட்டு இருக்கு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏ பார்வதி, நான் உன்கிட்ட கேட்கல, உன் புருஷன்ட்ட தானே கேட்டேன். நீ அவனுக்கு என்ன வாயா? டே பழனி, சொல்லுடா, என்னடா? அம்மா நாட்டாயி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவளை நாங்கள் ராஜாத்தி போலதாம்மா பார்த்துட்டு இருக்கோம். நாட்டாயி, அம்பட்டும் பொய் நாட்டாயி. அந்த பிள்ளைய வேலை வாங்கிட்டே இருக்காங்க நாட்டாயி. சின்ன பிள்ளை நாட்டாயி, அவங்களுக்கும் ஒரு பொட்டை பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளைய மட்டும் கான்வென்ட்ல லட்ச லட்சமா கொட்டி படிக்க வைக்கிறாங்க நாட்டாயி. இந்த பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட படிக்க அனுப்ப மாட்டேறாங்க நாட்டாயி. நாட்டாயி, அதெல்லாம் இல்லை, அவ தான் படிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு படிப்பெல்லாம் வேணாத்தன்னு சொன்னா, அதான் நிப்பாட்டிட்டோம். ஏமா பாப்பா, உண்மைதானா? நீ பள்ளிக்கூடத்துக்கு போறியா இல்லையா? அம்மா, நான் போயிட்டு இருந்தேம்மா. எங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன அனுப்பல. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் தான் ஆசை. என்னடா பழனி, புள்ள எப்படி சொல்லுது? நீயும் பொஞ்சாதி மாத்தி மாத்தி பேசுறீங்க. அடியே சின்ன சிரிக்கி, நீயும் கிளவி சேர்ந்து உன் மாமா மனத்தையும் அத்தை மனத்தையும் வாங்கிறதுக்கு வந்தீங்களா? வாய மூடுறி. நீ வாய மூடு பார்வதி. பிள்ளைக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஏன் அனுப்பாம வீட்டில் வச்சிட்டு இருக்க? நாட்டாயம்மா, அது மட்டும் இல்லை, அவங்க ஆத்தா பேர்ல ஒரு 5 ஏக்கர் இடம் இருந்துச்சு. அதையும் அந்த புள்ள பேர்ல இருந்ததை இவங்க பேருக்கு மாத்தி வாங்கிட்டாங்கம்மா. ஏ பழனி, என்ன உங்க ஆத்தா சொல்றதா உண்மைதானா? இதே ஓமாவெல்லாம் இருந்தா விட்டுருப்பியால? என்னல தலையை குடிஞ்சிட்டு நிக்கிற? சொல்லு, இடத்த எழுதி வாங்கிட்டீங்களாமே? நாட்டாயி, அது வந்து ஏன் இழுக்கிற? நாட்டாயம்மா, அது சின்ன பிள்ளை, அது பேர்ல இடம் இருந்தா பாதுகாப்பா இருக்காதுன்னா எங்க பேர்ல எழுதி வாங்கியிருக்கோம். இப்ப என்ன அதுக்கு? உங்க பேர்ல இருந்தா பாதுகாப்பா இருக்குமா? அநியாயம் நாட்டாயம்மா. அந்த பிள்ளையோ இன்னைக்கோ நாளைக்கோ பெரிய மனுஷி ஆகுற மாதிரி இருக்கு. நான் இந்த பிள்ளைய என்ன செய்ய போறேனோ, எப்படி கரை சேர்க்க போறேனோ தெரியல நாட்டாயி. ஏமா பாப்பா, உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா, இஷ்டம் இருக்கா? ஆமாம்மா, நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். பாடுறா பழனி, பிள்ளைக்கு எம்பிட்டு ஆசை இருக்குன்னு. பொம்பளை பிள்ளை தானேன்னு விடக்கூடாதுரா. பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு முக்கியம். ஓமாவளை மட்டும் படிக்க வைக்கிற? நாட்டாயம்மா, எங்களால படிக்க வைக்கிற அளவுக்குலாம் வசதி இல்லம்மா. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தானடா அரசாங்கம் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி விட்டுருக்கு. அதுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்கு அனுப்ப என்ன வலிக்குதா? ஏன் நாட்டாயம்மா, பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சா மட்டும் போதுமா? சோறு யார் போடுவா? அடி வாய மூடுறி. நீ ஏண்டி சோறு போடணும்? அரசாங்கமே இப்போ சத்துணவு திட்டம் அறிவிச்சு முட்டையோட சோறு போடுறாங்க. அந்த பிள்ளை நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்கட்டும். நீ பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏண்டா பழனி, உன் தங்கச்சி மாவ தானே, உன்னை நம்பி தானே அவள் போய் சேர்ந்துட்டா. ஏண்டா இப்படி பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இப்படி விடுறீங்க? இந்த பிள்ளையும் உன் மாவ வயசு தானே,
இப்படிலாம் பண்ணக்கூடாது பழனி. நீயும் ஒரு பொட்டை பிள்ளை வச்சிருக்க. நாட்டையம்மா, எங்களால் செலவெல்லாம் பார்க்க முடியலம்மா இந்த காலத்துலலாம். நாங்கள் என்ன பண்ணுறது? நீ என்னடி செலவு பார்க்குற? என் மவன் என்னடி சம்பாதிக்கிறான், உனக்கு என்னடி வலிக்குது? கிளவி வாயை மூடு. 3 வேளையும் சோறு போறல தின்னுட்டு இருக்காம இங்கே வந்து புகார் கொடுக்குறியா நீ? நாட்டாயம்மா, எங்களால் அந்த பிள்ளை செலவெல்லாம் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் ஒன்றும் லட்சமாலாம் சம்பாதிக்கல. எங்கள் குடும்பத்தை நடத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆண்டி பார்வதி, சும்மா செலவுன்னு சொல்றியேடி. அந்த பிள்ளையோட 5 ஏக்கர் இடத்தையும் எழுதி வாங்கிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு என்னடி வேணும்? ஏன் கிழவி, இடம் இருந்தா சோறு வந்துருமா, துணிமணி வந்துருமா? நீ செத்த வாயை மூடு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். பாருங்க நாட்டாயி, உங்க முன்னாடியே எப்படிலாம் பேசுறான்னு. நீ இல்லாதப்ப அந்த சின்ன பிள்ளையை எவ்வளோ கொடுமைப்படுத்துவான்னு நீங்களே பாருங்க நாட்டாயி. ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க நாட்டாயி. பழனி, இங்க பாரு, உன் பெத்து பிள்ளைகிட்ட பார்த்து வளர்க்க வேணாமா? உன் தங்கச்சி மக தானே. இதே உனக்கு ஒன்றுனா உன் தங்கச்சி உன் மகளை எப்படி பார்த்துருப்பா? அதான்டா பொம்பளை. நீங்கள் என்னடா இப்படி இருக்கீங்க? நாட்டாயம்மா, ஏன் மகளை எதுக்கு இழுக்கிறீங்க? அவளுக்கு என்ன குறை? உன் மகளை சொன்னோன்னு கோவம் வருதுல்ல? அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படி தாண்டி இருக்கும். கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காத. இந்த ஆலமேடு இருக்கேன் நாட்டாயி. நாங்கள் என்ன பண்ணுறது? இவர் சம்பாதியத்தில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாட்டாயி. அவ்வளோதானே. அந்த பிள்ளையோட 5 ஏக்கர் நிலத்தை குத்தகை கூடு. மாதம் பணம் வரும். அதில் அந்த பிள்ளைக்கு செலவு பாருங்க. நிலத்தை சும்மா தானே வச்சுருக்கீங்க. இப்போ என்ன, குத்தகைக்கு நானே வாங்கிக்கிறேன். சரியா? நாளைக்கே பத்திரத்தை எடுத்துகிட்டு வாங்க, முடிச்சுக்கலாம். மாதம் பணம் அந்த பிள்ளை பேருக்கு வந்து சேரும். அந்த பிள்ளைக்கான தேவையான செலவெல்லாம் அந்த பணத்தில் பண்ணுங்க. பார்வதி, நாட்டாயி இப்படி சொல்றாங்க, என்ன பண்ணலாம்? ஏங்க, அந்த இடமும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இடம் தான். குத்தகை கிட்டா விட ஏதாவது காசு வரும். நாட்டாயி வேற வாங்கிக்கிறேங்கிறாங்க. அப்போ என்ன, விடுங்க. மாதம் நமக்கு ஒரு செலவு காய்ச்சல. சரின்னு சொல்லுங்க. என்ன புருஷனை முஞ்சாச்சி குச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு முடிவை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை நாட்டாயம்மா, நாங்கள் குத்தகைக்கு விடுறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்க, குத்தகைக்கு விடுற காசை நீங்கள் 2 பேர் லூட்டி அடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அந்த பிள்ளைக்கு தேவையானதை செய்யணும். இல்லை, நிலத்தை பிடுங்கி அந்த பிள்ளை பேரில் எழுதி வச்சிருவேன். அப்படி தான் சொல்லுவேன். ஐயோ நாட்டாயி, வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாட்டாயி. காசு வருதுன்னு சொன்னோன்னா பார்த்துக்குறோங்கிறியடி பார்வதி. என்னடி உலகம் இது? காசுக்காக என்னென்னலாம் பண்ணுறீங்க. என்ன கிழவி, நீ என்ன சொல்கிற? அம்மா நாட்டாயி, அம்மா நான் என்னத்த சொல்கிறதுமா? என் பேத்தி சந்தோஷமாக இருந்து நல்லபடியாக படித்து பெரிய ஆளானா போதுமா? அதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களே, அது வரைக்கும் சந்தோஷமா? நீங்களே பார்த்து பண்ணுங்கம்மா. இங்கே பாருங்க பழனி பார்வதி, இந்த சின்ன பிள்ளையை இனிமேல் தொல்லை பண்ணக்கூடாது. வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப வாங்கக்கூடாது. சரியா? பழனி, உன் தங்கச்சி மவ தான் உன் மவளாட்ட பார்த்துக்கணும். பொம்பளை பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? சரி நாட்டாயம்மா. டேய் பழனி, பெத்த பிள்ளைங்க கூட எப்பயாவது விட்டுட்டு போயிருண்டா. ஆனால் வளர்க்குற பாரு பாசங்காட்டி, அந்த பிள்ளைங்க எப்போதும் உன் கூட நிற்குங்கடா. வளர்த்து பாரு, உன் பின்னாடியே வந்து நிற்பா அந்த பிள்ளை. அது பொட்டை பிள்ளைங்கன்னா சொல்லவே வேணாண்டா. மன்னிச்சிருங்க நாட்டாயம்மா, நான் இனிமே பார்த்துக்கிறேன். டேய், காசுக்காக பார்த்துக்காதடா. உனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அதுக்காக பார்த்துக்க. உன் தங்கச்சி அப்பதான் ஆத்மா சாந்தி அடைவாடா. ரொம்ப சந்தோஷம் நாட்டாயி, ரொம்ப சந்தோஷம். என் பேத்தி இனிமே படிக்க போறா. அதை நினைச்சா எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அது போதும் நாட்டாயி. மக்களே, உங்களுக்கும் தான் சொல்றேன், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்கள தான் பிள்ளைங்களா நினச்சி வளர்த்து பாருங்க. அண்ணன் பிள்ளையா இருக்கட்டும், அக்கா பிள்ளையா இருக்கட்டும், வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளைங்க உன் காலை சுற்றி வரும். பெத்த பிள்ளைங்க கூட விட்டுட்டு போயிடும். வளர்த்த பாசம் என்னைக்கு நிலச்சி நிற்கும். பொட்டை பிள்ளைங்க பாதுகாப்பாக பார்த்துக்கங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி நாட்டாயி. இந்த பிள்ளை நல்ல இடத்துல கரை சேர்ந்தா போதும். அவ்வளோதான் எனக்கு. இந்த கிழவிக்கு வேற என்ன ஆசை? அழாத கிழவி, உன் பேத்தி நல்லா படித்து பெரிய ஆளாக வருவா. சரியா? இந்த பழனி பார்வதி ஏதாவது தொல்லை பண்ணாங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வா, பேசி முடிச்சுக்கலாம். சரியா? ரொம்ப நன்றிம்மா. என்ன தீர்ப்புனா, பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் மிகவும் பெரிது. அவ்வளோதான் இந்த நாட்டாயோட சொல்லு. என்ன இந்த நாட்டாயி தீர்ப்பு பிடிச்சிருந்துச்சா? அப்புறம் என்ன, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் சொம்பு தூக்கி கட்டுறா வண்டியை.